ஹாய் டச்சே குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் வந்து எங்கள் ஃபேரிகள் இன்றைக்கி நம்மளை பார்க்க போகிறோன்னா டெகுக்காக ஒரு ஒன் ஷாட் தாண்டா. இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி அது வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு லவ்வர்ஸாக மாறுறாங்கன்னு தான் இது கான்செப்ட்டு. அதே மாதிரி டேங் தான் டாப்பு, ஜங்குக் பாட்டம். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஷாட் தான். அதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கும்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் நெருங்கி இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுதான் லாஸ்ட்டு ஒன் ஷாட் இது இருக்கும் இந்த மாதத்தோடு. அடுத்த மாதத்துலேருந்து நான் ரெகுலராக என்ன போடுறேன்டா. அதே மாதிரி எனக்கு எக்ஸாம்ஸ் நெருங்கி இருக்குது. ஸோ 29th தான் என்னோடய எக்ஸாம்ஸ்லாம் முடியும். ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுன்னுப்பேன். அதாவது ரீல்ஸு அந்த மாதிரி தான் போட்டுன்னுப்பேன். அப்படியும் நான் வந்து என்ன எஃப்எஃப் போடுவேன்னா 1 ஷாட்டோடதோ 2 ஷாட்டோட ஸ்பெஷல் பார்ட் தான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் வந்து உங்களோட பர்த்டே விஷஸோ இல்லை வந்து எதுனா உங்களோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கடா. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதை நான் பெருசு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய எஃபோர்ட் போடுறேன், ஆனால் ரீச் தான் ஆக மாட்டேது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா வந்து எஃப்எஃப் கேட்பாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்கடா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்பாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேங்களா? ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு காலேஜ் தாண்டா. அந்த காலேஜில் உள்ளே வந்து அங்கே வந்து 4 பசங்க வந்து எல்லோரையும் புள்ளி பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, தயாங், காய், சென், ஜாக்சன், இவங்க 4 பேரும் அங்கே வந்து எல்லோரையும் புள்ளி பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே காய் தான், டே அங்கே பாடுறா ஒரு கப்புள்ஸ் வந்து எனக்கு இங்கிட்டே அவங்க கூப்பிடு, தோ கூப்பிட்றேன், ஏய் லவ் பேர்ட்ஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணும் பையனும் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்க இங்கே அந்த பையன்தான், என்ன வேணும்? நீங்கள் ஜாக்சன், ஆமாம் நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா? ஆமாம், அதுக்கு அதனால தான் உனக்கு இவ்வளோ திமிரு. ஆளுக்கு முன்னாடி சீனை காமிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இது இங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, சரியா? ஏம்மா பொண்ணு, உன் பேர் என்ன? இங்கே அந்த பொண்ணு தான், என் பேர் லில்லி ஃப்ளவர் நேமாக இருக்கே, பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரியும் நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து அந்த பையன்தான், ஹலோ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி இப்போ பேசி நிற்கிங்க? நாங்கள் போகணும் எங்கள் கிளாஸுக்கு. இங்கே வந்து சென்னா, நீங்கள் என்ன 2 பேரும் ஃப்ரெஷர்ஸா? ஆமாம், அதுக்கு? இங்கே வந்து தயாங், லில்லி இங்கே வா. இங்கே அந்த பையன்தான், எதுக்கு அவன் உங்ககிட்ட வரணும்? இங்கே யார் ஃபஸ்ட்டு? இங்கே தயாங் லைட்டாக சிரிச்சிட்டு, இங்கே பாரு தம்பி, உன்னோட கேர்ள், அதாவது உன் ஆள் மேலெலாம் கையெலாம் வைக்க மாட்டேன், சும்மா கூப்பிட்றது தான் செய்கிறேன், இங்கே வாம்மா அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து அந்த பொண்ணு பயந்துட்டு தேங்கிட்ட போய் நிற்க. இங்கே வந்து அந்த பொண்ணு தான், என்ன சீனியா? இனிமேட் இப்படி தான் தனித்தனியாக நிற்கணும், சரியா? இந்த காலேஜில் அவங்க 2 பேரும் பேசுறது, பார்க்கறது, கண்ணோட கண்ணாக பார்க்கறது அப்படிலாம் இருக்கக்கூடாது, சரியா? நீ வெளில போய் என்ன வேணால் பண்ணுங்கள், டான்ஸ் ஆடுங்க, கூத்தடிங்க, ஏன் மேட்ரு கூட பண்ணுங்கள், ஆனால் இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. இந்த பையன்தான், ஏன் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன வந்தது? எங்கள் ஜாக்சன் தான், என்ன இந்த ஆட்டிடியூடு, இந்த மூஞ்சிலாம் காமிச்சிட்டு இருந்து நான் தான் மாசுன்னு காமிச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். அதுவும் என் தலை முன்னாடியே இந்த மாதிரி காமிக்கிறல, அப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். இனிமேட் என் தலை உங்கள் 2 பேரும் பார்த்தா அவ்வளோதான். இனிமேட் நீங்கள் என்ன வெளியில் கூட இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து தேங்கும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அந்த ஸ்மக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்து 3 பேரும் சிரிக்கிறாங்க. இங்கே வந்து அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பட் ஆனால் செப்பரேட்டான வேஸில் போகிறாங்க பயந்துட்டு. இங்கே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வந்து தேங் தான், டே ஜங்குக்குங்கடா, அவனை பற்றி உனக்கு தெரியாதா, நம்ம சீனியர் சுகா கூடயே சுற்றி நிற்க வேண்டியது, நம்மளெல்லாம் மறந்துட்டான் மச்சான், எப்போ பார்த்தாலும் அவன் கூடயே சுற்றிட்டு விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி என்ன அவங்க கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றின்னு இருக்குது.
முடியலடா அது பார்க்குறது. எல்லாரும் அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு வேறு பேசியிருக்காங்க. இங்கே தான் ஏண்டா நம்ம சின்ன வயசுலேருந்து இருக்கோம், அதுவும் நான்லாம் மிடில் ஸ்கூல்லேருந்தே இருக்கேன் அவங்க கூட. அவன் நம்மளை கண்டுக்காமல் அவன் பாட்டுன்னு அவனோட புது ஃப்ரெண்டு சிகாசின்னு கூடலாம் சுற்றினுக்கான். இங்கே வந்து செந்தான். சரி விடு மச்சான், டைம் வேறு ஆகுது, நம்ம கிளாஸுக்கு வாப்போலாம் வாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த 4 பேரும் அப்படியே கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார்டால் நடக்க இங்கே வந்து ஜாக்சன் தான். இங்கே பாரு டேங்கு கிரவுண்டில் சுகா சீனியரும் ஜாங்குக்கும் பேஸ்கெட் பால் ஆடினுக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே வந்து டேங் திரும்பி பார்க்குறான். இங்கே அந்த 4 பேரும் சேர்ந்து தான் பார்க்குறாங்க. இங்கே டேங் தான், வாங்க போகலாம் கிளாஸுக்கு, நம்மளுக்கு கூட டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கிளாஸ்லேருந்து அந்த கிளாஸுக்கு போக அப்படியே அவன் பின்னாடியே வந்து ஜாக்சன் ஜென்கா எல்லாம் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 பீரியட் கரெக்டாக ஒரு 2 பீரியட்ஸ் கழித்து ஜங்குக்கும் வந்து அந்த கிளாஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுறான். என்ட்ரி ஆகிட்டு வாங்க போல் அந்த 4 பேர் இங்கே உட்காருவாங்க, அந்த பக்கம் அப்படியே வந்து டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். பேக் பெஞ்சஸில் தான் உட்காந்துருப்பாங்க அவங்களாம். ஸோ அதனால் டேங் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏப்பா முடியலடா, நல்லா பேஸ்கெட் பால் ஆடிட்டு வந்துட்டேன், கை காலெலாம் வலிக்குது. அரௌண்டேன் எப்படி இந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் கலாச்சி விட்டியா இல்லைன்னா எப்படி அப்படின்னு கேட்க வந்துட்டாங்க. எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆமாம் எங்கே இருந்த? சுகா சீனியர் கூட பேஸ்கெட் பால் விளையாட்ட வந்தேன். ஓ இவ்வளோ நேரமாக விளையாடிருந்தீங்க? சேச்சே இவ்வளோ நேரம்லாம் இல்லை, ஒரு 40 நிமிஷம் விளாட்னோம். அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கூட்டிகிட்டு கேண்டீனில் போய் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம், பசிச்சுதேன்னு சொல்லிட்டு. இந்த வெயில் காலத்தில் போய் ஆட்ட வந்தோம்ல, ஜூஸ் குடிக்கலான்னு தான் இருந்தேன், அவங்களே ட்ரீட் வைக்கிறேன்னாங்க. ஸோ அதான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டேன். ஓ சரி, ஏன்டா இப்படி பேசுகிற? என்னாச்சு இன்னைக்கு? ஜாக்ஸா இன்னைக்கு என்ன நடந்து தானே? அப்படிலாம் இல்லை, ஜாலியாக சிரிச்சுட்டே இவன் எல்லாரையும் கலாய்ச்சி விட்டுன்னு தான் வந்தான். அப்படியா? அப்பயே மூஞ்சி பிடிக்குதான், என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது, நான் நைட்டு சரியாக தூங்கலை தான். அதுக்கு என்ன, இதோ இப்போ தூங்கு, யாரும் நம்மளை கேட்க போகிறான், அப்படி கேட்டால் நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்குடா அப்படின்னு சொல்ல இங்கே தாங்கும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அப்படியே லே டவுன் பண்ணிக்கிறான். இங்கே வந்து ஜங்குக் தான், ஜாக்ஸா சென் காய் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அதான் சொன்னியே, அதான் சுகா சீனியர் கூட போய் பேஸ்கெட் பால் விளாண்டுன்னு. அது மட்டும் இல்லைடா, என் ஆள் யூனாவும் போய் பார்த்துட்டு வந்தேன். அவள் என்னை பார்த்தா பேசாம தான் போனேன், ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்தேன் தெரியுமா? இதோ இந்த கிளாஸுக்கு வரும்போது முன்னாடி தான் அவளை பார்த்தேன். சூப்பர்ரா, போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே? அது நீ வேணாம்னு சொல்லி விட்டேன்டா, தைரியமே வர மாட்டேங்குது மச்சான். அதான் எங்கே எல்லாம் கேட்டுன்னு தானே இருப்பான். ஸோ அவன் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள மாதிரி ஆகுது. பட் ஆனால் அது எதுவுமே யோசிக்காமல் கண்டுக்காமல் அப்படியே வந்து அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்து டைமும் பாஸ் ஆகுது, அந்த காலேஜும் எண்ட் ஆகுது. இப்போ வந்து இங்கே ஈவினிங் போல் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளப்புக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த கிளப்பு வந்து எப்போவுமே ரெகுலராக அங்கே தான் போவாங்க. ஆனால் வந்து காலேஜ்லேருந்து கிளப்புக்கு போகிறதுலே வந்து ஒரு 1 hour ஆகிடுது, கொஞ்சம் பெரிய ட்ராவல் தான் அது. 1 hourல வந்து அந்த சிட்டியே தாண்டி ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸசிவாகவும் ப்ளஸ் அதே மாதிரி சில ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு வேளை அங்கேயே தங்கணுன்னா தங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸு பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து குடிச்சுன்னுக்காங்க, எல்லோரும் குடிச்சிட்டு கொஞ்ச நாள் கழித்து இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே எல்லாருமே அப்படியே ட்ரங்க் ஸ்டேட்டில் இருக்காங்க, அப்படியே போதையில் இருக்காங்கண்ணா. அந்த 5 பேரும் இங்கே ஜங்குக்காங்க. மச்சான்ட்டே சொல்லு, இன்னும் கொஞ்ச நாளில் யூனாவை ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கேன்டா. யூனா கிட்ட எப்படியாச்சும் சொல்லி ஆகணும்.
சொல்லு, யார் வேணாண்ணா? டேய், சொல்லாது பெருசு இல்லைடா, ஆனால் சொல்லுறதாண்டா பிரச்சனையே. இங்கே ஜாக்சன் தான். டேய், குடிச்சிட்டு என்னென்ன வளர முடியுமோ வளருன்னுக்க, ஒழுங்காக முழுசாக தெளிவாக சொல்கிறா. இல்லைடா, சொல்லுறது பிரச்சனை இல்லை, சொல்லறதுக்கு முன்னாடி கொடுக்குற அந்த பிரச்சனையை தான் நான் பார்க்குறேன். அதாவது ஹார்ட்டெல்லாம் அவளை பார்த்தாலே ஹார்ட் பீட் ஏறுது. அதுக்கப்புறம் சொல்லறதுக்கு முன்னாடியே என் பொண்ணெல்லாம் அப்படியே வற்றி போய் பேச முடியாத நிலமையெல்லாம் போயிடுறேன். ஏதோ வாயை போட்டு வச்ச மாதிரி ஆயிடுதுடா, பேசவே முடியல. என்ன நீ தான் சொன்ன நம்ம இந்த குரூப்பில் மொரட்டு சிங்களாக தான் சுற்றணும்னு சொல்லிட்டு, பார்த்தா நீயே ஊருக்கு முன்னாடி லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ போகிற. அடா இது நியாயம்? ஜாக்ஸா, அமைய மூடு அமைஞ்சா அதை நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு சீனை போட்டு சுற்றிருந்தோம்னு வச்சுக்கேன், லைஃப்லாம் கிடையாது. என்னத்த கரெக்டா? இங்கே வந்துட்டேன் அப்படியே ஜங்குக்க முறைக்க, இங்கே வந்துட்டான் ஜங்குக்க, இவன் ஏன்டா இப்படி முறைக்க வேண்டிய? சரி விடு, வயிற்றுச்சலில் முறைக்க தான் செய்வீங்க, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி ஒரு பெக்கு அடிக்கிறான். இங்கே வந்து அவன் ஜங்குக்கு அந்த பெக்கு அடிக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து அப்படியே அவனும் குடிக்கிறான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து அப்படியே ட்ரங்க் ஸ்டேட்டில் இருக்காங்க. டேங் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருக்கான். இங்கே வந்து டேங் தான், ஜங்கு அப்படின்னு சொல்ல, இங்கே ஜங்குக், ஜாக்சன், ஜென், காய் 4 பேருமே அப்படியே மட்டையாக இருக்காங்க. அப்படியே வந்து அந்த டேபிள் மேலே படுத்துன்னு இருக்காங்க. இங்கே வந்து டேங் தான், டேய் எழுந்துருங்கடா. ஐயோ, இதே பொழப்பா வச்சு நீங்கள் குடிக்க வேண்டியது, மட்டையாக வேண்டியது, நான் உங்களை தூக்கிட்டு ரூமில் போடணும். இதே எனக்கு வேலை பாரு. ஏய் ஜாக்ஸா, காய், ஜென், எழுந்துறீங்கடா. ஓ, வெறுப்பேத்துறீங்களாண்ணா நீ? டே மயிருங்களா, ஏந்துறீங்களா? டே ஜங்குதா, டேய். ஓ, இதுக்கு தான் சொன்ன கம்மியாக குடிங்கடான்னு, கேட்டிங்களா? இதை வேறு நான் வேறு உங்களை தூக்கிட்டு ரூமில் போடணுமா? வேறு வழி, நான் தானே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து நடக்க முடியாமல் நடந்து அந்த கிளப்போட ஓனர் இருப்பாங்களே, அவங்க வந்து ஏற்கனவே இங்கே ரூமை வந்து வாடகையில் எடுத்திருக்காங்க, இங்கே 2-3 ரூம்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து எப்போல்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்போல்லாம் ரூம் கீ மட்டும் வாங்கிட்டு ரூம் போவாங்க. ஸோ ரூம் கீ வாங்கிட்டு 2 ரூம் இருக்கும். ஒன்று வந்து ஜாக்சன், காய், சென் நீங்கள் 3 பேரும் ரூம் ஷேர் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து ஜங்குக்கும் டேங்கும் வந்து ஒரு ரூம் ஷேர் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து அந்த ரூம் கீலாம் வாங்கிட்டு அப்படியே அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவங்க ஒருத்தராக கூட்டி போய் விட்டுட்டு வரான். இங்கே கடைசியாக ஜங்குக்கை விட்டுட்டு அப்படியே அவன் அப்படியே தூக்கி அந்த பெட்டில் போட ஜங்குக்கை, இங்கே வந்து ஜங்குக்கு அந்த அப்படியே விழுந்துடான், அந்த பெட்டு மேலே விழுந்துட்டு, நான் யாராக இருந்தாலும் கொல்லுவேன்டா, என்கிட்டலாம் வரவே கூடாது, இவங்கெல்லாம் கொன்னுடுறா அப்படின்னு அப்படியே போதையில் உளர இங்கே வந்து தான் கொன்றுண்டா, உன்னை ஃபஸ்ட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கையே மறக்க கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க ஐஸ் ஃபுல்லாகவே வேறு மாதிரி போகுது. அவன் ஐஸே அப்படியே வந்து ஜங்குக்கோட பாடி அப்படியே பார்த்துன்னுக்கு. கடைசி வரைக்கும் நானும் சொல்ல மாட்டேன், நீயும் என்னை சொல்ல விட மாட்டல. என் வாழ்க்கையே வெறுப்பாக்கிட்டுனுக்கேடா. உன் கூட சுற்றுறேன், ஆனால் ஃப்ரெண்டாக சுற்றுறேன், நீயும் என்னை வெறுப்பேத்தினுக்க அப்படியே சொல்லிட்டு அவன் வந்து அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அந்த ரூம் விட்டு கிளம்பிடுறான். அந்த ரூம் விட்டுலாம் கிளம்பி கேப்லாம் பிடிச்சி அவன் வீட்டுக்கு போயிடுறான். இதுக்கு மேலே இங்கே இருந்தானா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து ரூமுக்கு போயிட்டு அவனே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த பாடியே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அவன் ஷவர் பண்ணிட்டு போதையெல்லாம் அப்படியே தெளிய வச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து தூங்குறான். அப்புறம் தான் அவனோட பாடியே சரியாகுது. இங்கே வந்து நெக்ஸ்ட் டே போல் பார்த்தோன்னா ஜங்குக் எழுந்துக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் தான் எழுந்துக்கிறான். டைம் பார்த்தோன்னா ஒரு 10 o'clock இருக்கும்.
இங்கே வந்து ஜங்குக்கு எந்த டைம் பார்க்குறான், ஃபோன் இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்து 10 மணியா, டே தான் எங்கடா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து உட்காந்து பார்க்க அங்கே சுற்றி யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே போய் தோணியான், மற்றவங்களும் காணும். ஜாக்ஸா, சேன், காய் எங்கடா போனீங்க? ஐயோ எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே யோசிக்க அறந்தான் ஞாபகம் வந்தது. நைட்டு நம்ம இங்கே வந்து குடிச்சு அப்படியே மட்டை ஆகிட்டோமே, தாங்க விட்டுருப்பானோ அப்படின்னு யோசிக்க. அதுக்கு போல் அவனே இங்கே விட்டுட்டு போயிட்டானா? என்ன தான் எனக்கு பிரச்சனை? காலையிலேருந்து நேற்று காலையிலேருந்து பார்த்துனுக்கும் ஒரு மாதிரி தான் மூஞ்சி வச்சுருந்தான், இப்போயும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டான். இங்கே ஜங்குக்கு அப்படியே எழுந்து அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு அவன் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு டேங்க் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறான். டேங்க் ஃபஸ்ட்டு காலில் அட்டன் பண்ணல, செகண்ட் தடவை கால் பண்ணுறான். அப்போ தான் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டு என் டேங்க் தான். டேய் என்னடா கால் பண்ணியிருக்க? டேய் நான் தாண்டா எரிச்சல் ஆகணும், நீ ஏன்டா கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிற? டேய் நான் காலேஜில் இருக்கேன்டா. காலேஜில் இருக்கியா? என்னை விட்டு என்ன போனேன்? அதுவும் ஏன் கிளம்பிட்டேன் நான் நேற்றே? ஆமாம் நேற்று நைட்டே கிளம்பிட்டேன், ரொம்ப போதையாக இருந்தது, அதான் கிளம்பிட்டேன். டேய் என் கூடயும் படுத்துருக்கலாம்ல பக்கத்துலேயே. அது நீ ஃப்ரீயாக படுப்பல, அதான் நீயும் வேறு கை காலெலாம் வச்சுட்டு சும்மா இருப்ப, வெட்டி உடச்சிருந்தானே இருப்ப, அதான் கிளம்பிட்டேன். சரி ஓகே. என்ன விட்டு காலேஜ் போயிட்ட? நீ அப்படியே உன் கூட வந்துட்டா மட்டும் சுகா சீனியர் கூட போய் ஃபஸ்ட்டு ஆஃபில் போய் விளாட தானே போகிற, அதான் கிளம்பிட்டேன். அப்பா வேறு சும்மா இல்லாமல் போன்றாரு. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். அப்போ ஜாக்சனுக்கு ஆக்ஷன்லாம் உன் கூட இருக்கான் அவங்களாம்? இல்லை அதெல்லாம் இல்லை, பக்கத்து ரூமில் தான் இருப்பான், போய் பார்ப்போம். அவங்க இன்னும் எனக்கு கால் பண்ணக்கூட இல்லை, பக்கத்து ரூமில் இருப்பாங்களா? சரி பங்க் அடிச்சுட்டு வேணா வா. டேய் நீ வேறு சும்மா இருடா, எனக்கு வேறு அட்டண்டன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருந்தாலும் காலேஜ் தானே வரப்போகிறேன், ஈவினிங் எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் பார்க்க தானே போகிறோம், அப்புறம் என்ன? டேய் அதுக்காக இல்லைடா, தனியாக இருப்ப போர் அடிக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். அது ஒன்றும் போர் அடிக்காது, நீ கம்முன்னு போ. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, உன் அம்மா வேறு கால் பண்ணிகிட்டே இருந்தான். அவங்களுக்கு என்ன வேறு வேலை இருக்க போகுது, எங்கே இருப்பேன்னு தான் கேட்பாங்க, வேறு என்ன? நானும் அப்புறமா போய்க்கிறேன். அம்மா உனக்கு என்னாச்சு, ஏன் அப்பப்போ வியாடா அண்ணி எனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையா, நார்மலாக தானே இருக்கேன். நார்மலாக இருக்க மாதிரியா இருக்க? எனக்கு என்ன, நார்மலாக தானே இருக்கேன். நார்மலாக இருக்க மாதிரியா இருக்க? ஆனால் ஒன்றும் வியாடா பண்ணுற, என் கூடயும் சரியாக பேச மாட்டேங்கிற. இப்போ என்னென்னா என்னை இங்கேயே விட்டுட்டு நீ பட்டன் வீட்டுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டுன்ற, தனியாக வர ஜாக்சன் காய்ச்சன் யாருமே என் கூட இல்லை. டேய் என் அப்பா அனுப்பிச்சி விட்டான்டா, இல்லைன்னா நான் எதுக்குடா போயிருக்க போகிறேன் தனியாக? காலையிலே கத்தியிருந்தார், அதான் கிளம்பிட்டேன். சரி எனக்கு கிளாஸ் வேறு இருக்கு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையும் விடாமல் அப்படியே வந்து கட் பண்ணிட்டான். லைக் அதாவது ஜங்கு பேச விடாமல் அப்படியே கட் பண்ணேன். இன்னும் ஜங்கு தான் லூஸ் ஆகிட்டானா இவன். சரி ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஜாக்சன் காய்ச்சன் ரூமுக்கு போய் பார்க்குறான். அவங்க 3 பேரும் அப்படியே வந்து கொரட்டை விட்டு தூங்கிருக்காங்க இன்னும். இப்போ புரியுது ஏன் தாங்க வந்து நம்மலாம் இல்லாமல் காலேஜ் போகிறேன்னு சொன்னது. தனியாக இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் போல. இந்த 3ங்களை வச்சுக்கிட்டு இங்கே பக்கத்தில் தண்ணி பாட்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்து தண்ணி அப்படியே மூஞ்சிலே தெளிக்கிறான். தெளிக்க கூட இல்லை, மூஞ்சில் ஃபுல்லாகவே ஊற்றிடுறான். மூஞ்சில் ஊற்றிருக்கப்புறம் 3 பேரும் அப்படியே ஏந்துக்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ண? டேய் வாங்கண்ணா வீட்டுக்கு போகலாம். வீடு தானே அப்புறமா போய்க்கலாம். டேய் தாங்க நம்மளை விட்டு காலேஜுக்கே போயிட்டான் தெரியுமா? அவன் ஒரு லூசுடா, அப்படி தான் இருப்பான். நீ போய் தூங்கு போ, 10 மணி தானே ஆகுது. டேய் பைத்தியங்க, நான் போகிறேன் காலேஜுக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் டேலேயே வந்து சில காலேஜ்லலாம் விடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவனும் அப்படியே ஆஃப் டேலேயே வந்து காலேஜ் போகிறான். காலேஜ் போயிட்டு தாங்க போய் பார்க்குறான். தாங்க வந்து கிளாஸ் அப்படியே ஏதோ நல்ல பிள்ளையாட்டம் கவனிக்கிறான். இங்கே வந்து ஜங்குக்கும் இந்த கிளாஸ் என்ட்ரி ஆக இங்கே வந்து அந்த ப்ரொஃபஸர் தான், ஏய் ஏன் லேட்டாக வர கிளாஸ்க்கு? சாரி சார், அது ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காலங்காத்தாலே போயிட்டேன். எதுனா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறா? உன்னோட அட்டண்டன்ஸும் உன்னோட மார்க்ஸும் லோவாக தானே இருக்குது. நாலுலேருந்து கரெக்டாக வரேன் சார், போ உள்ளே போ அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்குக்கும் போய் டேங் பக்கத்தில் உட்காரேன். எங்கள் டேங், டீ எதுக்குடா வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? அதுக்கு இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாகவே லீவ் போட்டிருக்கலாம்ல. நேற்று நைட்டு எப்படி குடிச்ச தெரியுமா? ஏன் நீங்கள் சார் குடிக்கவே இல்லையா? நீங்கள் மட்டும் வந்தீங்களே, அப்புறம் என்ன நான் வந்தால் என்ன தப்பு? நல்லது தான் சொன்னேன், வேறு எதுக்காக சொல்ல போகிறேன். சரி, ஜாக்சன் காய்ச்சல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க இன்னும் அந்த கிளப்பில் அந்த ரூம்லேயே தூங்கினுக்காங்க. அவங்க வரலன்ட்டாங்க. ஸோ எனக்கு உன்னை பற்றி கவலையாக இருந்தது, தான் வந்தேன். ஓ, சாருக்கு இப்போ தான் உன் கண்ணுக்கு என்ன தெரியுதா? முன்னாலாம் அந்த சுகாசினியை கூட சுற்றி இருந்தா? டேய், அவனுக்கு தான் தெரியும்ல எனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியோ நாங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதனால் விளையாடிருந்தேன். ஏதோ ஃபுல் டைமும் நான் அவங்க கூட தான் சுற்றுற மாதிரி பேசியிருக்கேன். இது யார் கூட குடிச்சிருந்தேன்? அவங்க கூட தானே குடிச்சிருந்தேன். ரொம்ப கத்தாத, ப்ரொஃபஸர் கேட்க போகுது அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜங்குக்கும் தாங்க முறைக்க தாங்க வந்து அந்த போர்டே பார்த்துன்னுக்கான். என் ஜங்குக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறான்னு புரியல. பட் ஆனால் அதுக்கு அவ்வளோலாம் பெருசாக கண்டுக்காமல் அவன் பாட்டுன்னு தோலில் காய் போட்டுட்டு உட்காந்து கிளாஸை காமிச்சுன்னுக்கான். இப்போ ஆஃப்டர் ஃபியூ டேஸ் கழிச்சு ஒரு நாள் தாங்கும் ஜாக்சன் காய்ச்சன் இவங்க 4 பேரும் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லோரும் புள்ளி பண்ணினுக்க. ஒரு நாள் ஜங்குக் ஓடி எனக்கு அவனே வந்து ஓடி அவங்கக்கிட்ட வரான். நீங்கள் ஜாக்சன் தான், டே அங்கே பாடுறா ஜங்குக்கு நம்மக்கிட்ட ஓடி வரான். ஏன் இப்படி ஓடி வரான் அவன் அப்படின்னு சொல்லிங்க தாங்க பார்க்க. எதுக்கு லூஸ்தனமாக ஓடி வந்துருக்கான்? நடந்தே வரலாமே. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு ஹெவி ப்ரீத்தோட, டே மச்சான் தாங்க, ஐயோ ஜாக்ஸா காய்ச்சன், எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? சொன்னதானே தெரியும், சொல்லு அப்படின்னு தாங்க சொல்ல. இங்கே ஜங்குக், நான் இன்னைக்கு என் ஆளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன்டா, அவளும் அக்செப்ட் பண்ணிட்டா. இங்கே தான் செம்ம ஷாக்கோட ஜங்குக்கை பார்க்க இங்கே ஜாக்சன் காய்ச்சன்லாம் அப்படியே வைட் ஐஸில் பார்த்துட்டு இங்கே ஜென்தான், சூப்பர்டா, எப்படியோ உனக்கு ஆள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இனிமேல் தோற பொறுப்பாக இருக்க போகிறீங்க, கரெக்டா? இங்கே வந்து ஜங்குக் தான், ஆமாம்மா பொறுப்பாக எல்லாத்தையும் நான் கிழிச்சிடுவேன் பாரு, எப்படின்னா உங்கள் ஹெல்ப் தேவைதான்டா. இங்கே ஜாக்சன் தான், ஏதோ முரட்டு சிங்கெல்லாம் சுற்ற போகிறேன் அப்படிலாம் முன்னெல்லாம் சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னென்னா முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி கமிட் ஆகிட்டு வந்திருக்கீங்க நம்ம குரூப்லேயே, சூப்பர். பட் ஆனால் நல்ல விஷயந்தான், ஆள் கூட சுற்ற போகிற, எங்களை மறக்க போகிற, கரெக்டாக? டே அதெல்லாம் இல்லைடா, கம்பெனிக்கு நீங்கள் எங்கள் கூட வா. வேணாம்ப்பா, நீ வேறு கமிட்டட் ஆகிட்ட, நாங்களாம் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டா அவங்க ஆர்க்கோப்பட்டுட்டு எதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட போகிறா, அதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே 3 பேரும் பேச, 3 பேரில் 4 பேர் அப்படியே சுற்றி பேசினுக்க. நீங்கள் ஜாங்க தாங்க பார்க்கலாம், டே எதுனா பேசியாண்டா? அது நல்லா விஷயந்தாண்டா, சூப்பர் தான், சூப்பர், எனக்கு ரொம்ப கொஞ்சம் ட்ரீஹைட்டடாக இருக்குது, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நடந்து போக இங்கே வந்து ஜங்குக் தான், டே ஏறா நானும் வரேன், எனக்கும் ஜூஸ் வேணும், வா போகலாம், யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் எதுவுமே சொல்லலை, ஏதோ ரோபோட் மாதிரி நடந்து போயிருக்கான். இங்கே வந்து ஜங்குக்கும் வந்து அப்படியே ஜாக்சன் காய்ச்சன் அப்படியே அவங்க 3 பேர்கிட்டையும் பேசிகிட்டே பின்னாடி வர, தாங்க மட்டும் அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கையை வச்சுட்டே வர.
இங்கே வந்து அப்படியே ஜூஸ் குடிச்சுன்னுக்காங்க இவங்க 5 பேரும். ஜூஸ் குடிச்சுன்னுக்கும் போது இவங்க 4 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே பேசுகிறாங்க. ஜஸ்ட்டு அவன் வந்து ஜூஸ் குடிச்சுன்னுக்கான். ஏதோ அவனுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே குடிச்சுன்னுக்கேன். எங்கள் ஜங்குக் தான், டேய் என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், என்னை பற்றிலாம் விடு. உன் ஆளுக்குன்னா கிஃப்ட் வாங்கி தர போறியா இல்லைன்னா எப்படி? எல்லா வேலை நான் பற்றிட்டேன். அடுத்த வாரம் அவளுக்கு பர்த்டே ஆண்டா, நல்லா வேலை அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அடுத்த வாரம் நல்ல ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அப்படியே அஃபிஷியலாக ஒரு பர்மனெண்ட் பாய் ஃப்ரெண்டாக மாறிடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? நல்ல விஷயந்தான். நீ சீக்கிரமாக அவளுக்கு வாங்கி கொடு, நான் பிளான் பண்ணேன், சரியா? டேய் என்கிட்ட எங்கேருந்துடா காசு இருக்குது, நீ தானே வாங்கி தரணும். சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். பட் ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த அது வந்து எப்படி சொல்ல, ஒரு பெயின் கொடுக்குது அவனுக்கு. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே தாங்க்கு வந்து ஜங்குக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சொல்ல தான் விட மாட்டான். எப்படின்னா வந்து ஜங்குக்கு எப்பவுமே தாங்கோட ஃப்ரெண்டு டைப்போடே ட்ரீட் பண்ணுவானாலே அவனுக்கு சொல்லவும் தோணாது, ப்ளஸ் சொல்லவும் விட மாட்டான் அவன். ஸோ அதனாலே வந்து அவன் வந்து இத்தனை நாளாகவே மறைச்சி நிற்பான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஆள் கிடச்சோன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஒரு ஃபியூ டேஸ் போக தாங்க இல்லைனா ஜாக்சன், காய்ச்சன் இவங்க 4 பேர்த்துல யாரா ஒருத்தர் ஆனவனா வந்து யூனாவை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளில போகிறது கம்பெனி மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் தாங்க மட்டும் எப்பப்போலாம் கூட்டிகிட்டு போகிறானோ அப்பப்போலாம் வந்து தாங்க என்ன பண்ணுவான்னா கோவத்தில் வந்து எதுனா வந்து ஜங்குக்கை கீழே தள்ளி கொடுத்து, இல்லைனா யூனாவை அந்த பக்கம் தள்ளி கொடுத்து, இல்லைனா யூனாவையும் ஜங்குக்கையும் பிரிக்கிறதுக்கே வந்து நடுவில் பூந்துக்கிறது, அந்த மாதிரி தான் தாங்க பண்ணுவான் எப்பப்போலாம் ஜங்குக்கு வந்து தாங்க கூட்டிகிட்டு போகிறானோ. இங்கே வந்து ஜங்குக்கும் வந்து ஏன் இப்படி பண்ணுறான்னு யோசிப்பான். பட் ஆனால் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டான், ஏதோ தெரியாமல் பண்ணுறான் போலன்னு தான் விட்டுருவான். இப்படியே 10 டேஸும் பாஸ் ஆக இப்போ ஒரு நாள் வந்து ஒரு நைட் வந்து ஜங்குக்கும் தாங்கும் ஜாக்சன், காய்ச்சன் இவங்க 5 பேரும் வந்து க்ளப்பில் வந்து குடிச்சுன்னு இருக்காங்க. இங்கே வந்து ஜங்குக் தான், லவ் பண்ணாலே லைஃப் ஜாலியாக போகுது தெரியுமா, ஊரை சுற்றுறது, ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா வெளில சுற்றுறது, ஒன்றா சேர்ந்து படிக்கிறது, லைஃபே ஜாலியாக போகுது. இங்கே கொஞ்சம் தான் அப்படியே வந்து அப்படி குடிச்சிட்டே வந்து டான்ஸ் ஆட. இங்கே வந்து ஜாக்சன் தான், ஆமாம் உன் லைஃப் ஜாலியாக தான் போகுது, நீங்கள் தான் எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. டேய் அப்படிலாம் இல்லைடா, அதான் அப்பப்போ அவங்களெல்லாம் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ல, அப்புறம் என்ன? எப்படி உன் ஆளையும் நீயும் நீங்கள் சேர்ந்து சுற்றும் போது நாங்கள் பின்னாடி மாதிரி நாய் மாதிரி வரது உனக்கு கம்பெனி மாதிரி இருக்க, பல்ல உடச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து அந்த 3 பேர் இருப்பாங்களே, அதாவது ஜாக்சன் இப்படி சொன்னோடனே காயும் சென்னு ஜங்குக் 3 பேரும் சிரிக்கிறாங்க. இங்கே வந்து ஜஸ்ட்டு குடிச்சுன்னு தான் இருக்கான். ஏன் சென்னா, ஏன்டா ஆனவுனா ரோபோட்டை ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க, ஏன் இப்போலாம் வியர்டாகவே நடந்துக்கிற நீ? நான் நார்மலாக தான் இருக்கேன், ஜஸ்ட்டு சைலண்ட்டாக இருக்கேன், அவ்வளோதான். நீ வந்து ஜங்குக்கு, கவலைப்படாத மச்சான், எனக்கு நல்லா புரியுது, நான் வந்து கமிட் ஆகிட்டோன்னே உனக்கு வயிற்றுச்சலாக இருக்குன்னு, கவலைப்படாத, உனக்கு நல்லா பொண்ணாக செட் பண்ணி விட்றேன். டே நீ எந்த மயிரும் பிடுங்க வேணாம், உன் சூத்தை முட்டு கம்முன்னு சரியா? சரி ஓகே. இங்கே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஜாக்சன், காய்ச்சன், ஜங்குக் 4 பேரும் வந்து குடிச்சிட்டே டான்ஸ் ஆடுறாங்க. அங்கே கேர்ள்ஸும் அப்படியே சுற்றிட்டே ஆடினுக்காங்க. கேர்ள்ஸ் வந்து அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க கூடயே சேர்ந்து ஆட. இங்கே வந்து சில கேர்ள்ஸ்லாம் வந்து ஜங்குக் அப்படியே க்ளோஸாக ஆடினுக்காங்க. இதை பார்த்து தாங்க் வந்து கடுப்பேற அப்படியே அவன் வந்து கிளாஸ் அந்த குடிச்சுன்னுப்பான்ல அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கோட கை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து அந்த ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அதாவது ஜங்குக்கும் தாங்கும் இருப்பாங்களே அந்த ரூம் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணுறான். அந்த வால்னு சொல்கிறதோட அந்த டோருக்கு பின்னாடி அப்படியே வந்து பின் பண்ணுறான். இங்கே வந்து தான் ரொம்பவே க்ளோஸாக
ஜங்குக்கு பார்த்து முறைச்சினுக்கா. இவன் ஜங்கு தான். என்ன பண்ணுற நீ? ஏய், உனக்கு தான் ஆள் இருக்கான்ல, அப்படியே பொண்ணுங்க கூட இப்படி ஃப்ளோட் பண்ணினுக்கா. நான் என்ன பண்ணேன்? அவங்க தான் என் கூட ஆடினுக்காங்க. ஆடுறதும் தப்பு தான். ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு இப்படி பண்ணினுக்க? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்க? நீ இங்கே கூட்டி வந்தனியா? ரொம்ப ஓவராக குடிச்சிருக்க, அதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பின்னாடி போ. எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிற? இங்கே வந்து ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு. சரி, நான் எத்தனை வருஷமாக உன் கூட இருக்கேன்? 15 வருஷமா? யூனா எவ்வளோ நாளாக இருக்கா உன் கூட? 2 வாரமாக இருக்கா. நேற்று வந்த பொண்ணு என்ன இக்னோர் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அவ கூட சுற்றினுக்க. இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா? நான் எங்கடா உன்னை இக்னோர் பண்ணினுக்கேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தான் என் கூட பேசவே மாட்டேங்கிற. நான் அவாய்ட் பண்ணுற காரணமே நீ தான்டா. நான் என்ன பண்ணேன்? நம்ம 2 பேரும் குடிச்சிருக்கோம். ரொம்ப ஓவராக பேசினுக்க. கொஞ்சம் நவுறு. இங்கே ஜங்குக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சினுக்கான். அவன் ஷோல்டர் அப்படியே டைட்டாக பிடிச்சினுக்க. ஜங்கு தான். ஷோல்டர் வலிக்குதுடா. இப்போ ஒன்னால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன். அது தெரியுது அவனுக்கு. அதுதான் நானும் சொல்கிறேன். ஏன் என்னாலும் அவாய்ட் பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலை? ஸ்கூலில் ஒன்று, காலேஜில் ஒன்று, இப்போ ஒன்றுன்னு சொல்லிவிட்டு என் ஃபீலிங்ஸை சொல்ல விடலை. அப்போ எப்படி உன்னை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது சொல்லு? அப்பயும் கிட்டே வந்தாலும் நீ எங்கே உன் பாட்டு நீ இருக்கல, ஏதோ நேம் சேக்கு என் கூட இருக்க மாதிரி என் கூட சுற்றி நிற்க. இப்போ நான் இப்படி என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி உன் ஃபீலிங்ஸை நான் கேட்காம விட்டேன். நீ என்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குற. நான் உன்னை அப்படி பார்க்கல ஜங்குக். என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஜங்குக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஆனால் நீ தான் ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ட்ரீட் பண்ணிட்டு ஸ்கூலில் ஒன்றும் காலேஜில் ஒன்றும் சுற்றி நிற்க. இப்போ என்ன க்ளப்பில் அதுக்கு மேலே கூட்டிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாமல் சுற்றி நிற்பேன். நானும் இந்த ஃபீலிங்ஸ் இதை நான் வந்துட்டு சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் நீ தான் கேட்குற நிலமையிலையும் இருக்க மாட்டேன். எனக்கும் சொல்ல தோணவும் மாட்டேங்குது. இங்கே வந்து ஜங்கு அப்படியே தாங்கியே பார்த்து நிற்காங்க ஷாக்கிங்காக. என்ன சொல்கிற நீ? குடிச்சிட்டு வளரினு கதை. நான் ஒன்றும் வளரல ஜங்கு, சத்தியமாக சொல்கிறேன். எப்போ உன்னை பார்த்தனும் அன்னிலேருந்தே உன் கூட லவ் பண்ணணுன்னு தான் தோணும். இந்த காலத்தில் எவன்டா லவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து தானே அதுக்கப்புறம் லவ் பண்ணுவாங்க. அதனால் உன்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியாமல் ஸ்கூலில் அவங்க கூட ஏதோ ஃப்ரெண்டாக பழகிருந்தேன். ஆனால் உன்னை ஃபஸ்ட்டு டேலேருந்தே உன் லவ் பண்ணி தான் இருந்தேன். நீ தான் என்னை ஃப்ரெண்டு மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கு நானும் பண்ண முடியும். அப்போ நான் அறியாத வயசு இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில. சரி, இது ஏதோ அறியாத வயசில் வந்தது, நானும் விட்டலான்னு பார்த்தா அது என் கூடயும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. இங்கே ஜங்குக்கு அப்படியே பார்த்துனுக்க. சடனாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு அது ஷாக்கிங்கில் இருக்க. அவன் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறான் புஷ் பண்ணதுக்கு. தான் விடவே இல்லை. அப்படியே டீப்பாக ரொம்ப பேஷனேட்டாக ஒரு ரஃப்பான ஒரு கிஸ் தான் போய் எனக்கு. கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கு வந்து பேக்கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அந்த பேக்கிஸ் பண்ணின்னு இருக்கும் போதே அவனுக்கும் அந்த கிஸ்ஸை வந்து கண்டினியூ பண்ணணும்னு ஆசையாக வந்துருச்சு. ப்ளஸ் ஸோ அதனால் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போக அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஜங்குக்கும் முன்னாடி அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே வந்து பெட்டில் படுத்துடுறாங்க. பெட்டில் படுத்து அப்படியே வந்து கிஸ் பண்ண ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அந்த கிஸ் மெக்கர் செஷனாக போக
ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழிச்சு இப்போ 2 பேருமே வந்து அந்த பெட்டில் படுத்துன்னுக்காங்க, நெக்டாக படுத்துன்னுக்காங்க. அவங்க வந்து ஹெவி பிரெட் எடுத்துன்னுக்காங்க. இன்ன வரைக்கும் ஜங்குக்கு இங்கே என்ன நடந்தது கூட புரியல அவனுக்கு. இங்கே வந்து ஜங்குக் தான் சொல்லு, உண்மையாகவே நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை குடிச்சிட்டு எதுவும் லஸ்ட்டுக்காக சொல்கிறியா? இங்கே அப்படியே ஓவர் ஆகிறான், திருப்பியும் ஓவர் ஆகிட்டு அப்படியே அவன் 2 கையும் வந்து அந்த பெட்டில் பின் பண்ணுறான். நான் லஸ்ட்டில் பண்ணுறேன்னா அப்போ நான் எப்போயோ பண்ணியிருப்பேன், இல்லைனா உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன்ல அந்த நிமிஷத்துலேருந்தே பண்ணியிருப்பேன். என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தோணுது, சொல்கிறா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கான். இங்கே வந்து ஜங்குக் தான், இல்லை அப்படி இல்லை, அது சும்மா கேட்டேன், பிடிச்சிருக்கோம்ல அதுக்காக கேட்டேன். வலிக்குதுராட்டி கை வலிக்குதுரா, கை வலிக்குதுரா ப்ளீஸ்டா. என்னை பார்த்தா நம்ம 2 பேரும் குடிச்சிருக்கோம், அதனால் அந்த மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி தோணலையே. என்னடா அப்படி தாண்டா கேட்டேன், சத்தியமாக அப்படி தாண்டா கேட்டேன். கை வலிக்குதுரா, கை வலிக்குது தேங்க. இங்கே வந்து தேங்க விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக தேங் வந்து அப்படியே ஜங்குக் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கிஸ் பிரேக் ஆகிட்டு அப்படியே வந்து 2 பேரும் 4 இடம் டச் ஆகிட்டு இருக்கு. நான் எப்போலேருந்தோ ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ஒரே விஷயம், நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். இது உண்மை தான், டஸ்ட்டுலாம் இல்லை சரியா? மிடில் ஸ்கூல்லேருந்து உன்னை இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தேனோ அப்போலேருந்து என்ன கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், என் தப்பு தான். இங்கே ஜங்கு அப்படி லைட்டாக சிரிச்சுட்டு இங்கே ஜங்கல் தான், இல்லை என் தப்பு தான். நான் தான் உன்னோட ஃபீலிங்ஸ் பற்றி யோசிக்காமல் உன்னோட ஃபீலிங்ஸும் சொல்ல விடாமல் உன்னை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அப்பப்போ நான் அவாய்ட் பண்ணிட்டு சுற்றி இருந்தேன். என் மேலே தப்பு, சாரி. இங்கே வந்து தாங்கும் ஜங்குக்கு ஒரே நேரத்தில் சிரித்து திருப்பியும் கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா, நான் இதோடய நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லுங்கள், தெக்குக்கூட ஒன் ஷாட் ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி தான், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வராது. அப்படியும் போட்டாலும் நான் வந்து எதுனா ஒரு ஓல்டு, அதாவது 1 ஷாட்டோடதோ 2 ஷாட்டோட ஸ்பெஷல் பாட்டு இல்லைனா செகண்ட் பார்ட் அப்படி என்ன தான் நான் போடுவேன். ஆனால் வந்து ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுவேன். உங்களுக்கு என்ன வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டோரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கன்ஃபார்மாக போடுறேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன். அதாவது எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் முடிகிற நாள் வந்து 29 முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நான் 30th ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் ரெக்கார்ட்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து உங்களோட பர்த்டே விஷஸ் என்ன இருந்தால் 30க்கு மேலே சொல்லுங்கள், இல்லைனா வந்து பிலேட்டட் ஹாப்பி விஷஸ் என்ன வந்து ஒரு 1 ஷாட் போடுறேன் இல்லை 2 ஷாட் போடுறேன் சரிங்களா? அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து என் எஃபோர்ட் எவ்வளோ போட்டாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. ஸோ அதனால தான்டா நம்மக்கிட்ட குட்டி ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா பிடிஎஸ் ஃபேனாக இருந்தால் இல்லைனா எஃப்எஃப் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு அமுச்சு விடுங்கடா ஓகேங்களா? பை டா சரி குட்டீஸ்.